கொஞ்சம் பழகி கள்ளச்சேரி பல மறக்கமன்னு கோடு இல்லையா கொடுக்கு சிறுத்தவளே குங்குமத்தை கலச்சோடு மத்த தச்சு கொலைக்கு என்ன கொஞ்சம் கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மத்தாயே இரு மந்தைகள் இரண்டு ஆடுகள் ஒன்றைக்கொன்று பேசும்போது பேச முடியவில்லையே. என்ன பாட்டு கேள்விப்பட்டதே இல்லையே. நீ பெரிய சுசிலா. ஆமா, அப்படியே நீ பெரிய பேர் ரகுமானே. போயாம எக்கோ குறைங்க அப்புறம் பொம்பளுக்குள்ள வந்தா எந்த சுச்சினே தெரியாம அமுக்குவேன். உன் மேல எனக்கு சீன் வரும். என்ன நீ சுவாதிக்க போறியா? வணக்கம் தான் சொன்னேன். ஒழுங்கையா வணக்கம் சொன்னா சொல்லு, இல்லைன்னா கிளம்பிட்டே இரு. வணக்கங்க. வீட்டுல பொண்டாட்டிகள் பிள்ளைகள் எல்லாம் வீட்டுல பொண்டாட்டிகள் பிள்ளைகள் எல்லாம் ஒரு 30 நாள் நான் காய்ச்ச பாட்டுல தருவேன். யாருனால? நீங்க காமிச்சா நான் பாட்டுல என்னத்த உள்ள வாங்க, நல்லா காட்டுறேன். கொஞ்சமான அறிவு இருக்கா? சூடு சொல்ல ஏதாவது இருக்கா? மானகிட்ட முட்டை வேற வெக்க மான ஏதாவது இருக்கா? சோத்துக்கு சோப்புல பீரியா மானகிட்ட முண்டா போ முண்டா. உன பாக் பண்ணி என் சமஸ்யா வருது போயடா. ஆம்பளை நீ மீச வரைஞ்ச ஆம்பளை, மீச வைக்கணும் ஆம்பளை. நீ வரைஞ்சு வந்திருக்கியா ஆம்பளையா? என்ன மேடம் சூடு குடிச்சிட்டு இருந்தா சுண்ணாம்பு தடவணும். எதுல? அதுல அப்படா மேற்கொண்டு எரியுமே. கடுகடுன்னு பேசுறீங்களே, விட்டு விட்டு வலிக்குதா இல்ல விட்டு விட்டு வலிக்குதா? என்னது? ஏன் அவளை எமோஷன் பேபி? உன்னை பார்க்கும் போதே எனக்கு அப்படிதான் வருது. அப்படி வந்துச்சுன்னா ஒரு கிரிமு விக்குது. என்ன கிரிமு? அத வாங்கிட்டு பாத்ரூம்ல போய் சத்தியா வெட்டினரி டாக்டர் அதானே ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கியா? நாகரிக முக்கியம். என்னப்பா கடாமத்தை வந்து என்ன வர விட்டது? ரூபாயா டீ கொண்டு வராது. அதே இடத்துல எங்க கொண்டு வரேன். அப்புறம் மருந்து பண்ணி கேட்டேன், கொடுக்க ஆள் இல்லை. ஒரே ஒரு பொம்பளை, நீங்கள் ஒரே ஒரு ஆம்பளை, ஒரு பொம்பளை கோத்தாலும் கோத்தான்னு பேசாத. அப்ப நானும் பேசுவேன். நீ மண்டி போட்டு யாரையும் மண்டி போட்டு என்ன ஏன் வேலை கிடையாது. மண்டி போட்டு பண்றது உன் வேலை. நீ க்ரோஸ் லாங் படம் நீ இல்ல 2 படம் ஏத்தி விட்டேன். ஓபன் டாப் கண்டெய்னர் லாரி ஓஸ் லென்த் மூவ்மெண்ட் பேபி பஸ் ஷாட் இஸ் a diet. என்னது அது? அவங்களுக்கு தெரியுது மூத்திரத்தை வாங்கி குடி. நான் நீ ஆள் ரோட்டுக்கார மூத்திரத்தை வாங்கி குடிக்க வேண்டியதானே? குடிக்க மாட்டேன். ஏங்க? அவன் முண்டை ஒரு நாளைக்கு ஒரு சரக்கு மாத்தி மாத்தி அடிக்கிறேன். யூரியன்ல கலப்படம் வந்து நான் வெட்டிட்டு கிடக்க நீ மாற பெட்டிக்கார மூத்திரத்தை வாங்கி குடி. அவன் இருக்கிறதே சொரு சொருன்னு 4 சொட்டு இருக்கேன். அதுக்கு நான் டெய்லி தண்ணி தாங்க கூடயே குடிச்சா தெரியும். அதுக்கு நீங்க செய்கிறேன். என்ன பண்ண? மூத்திரம் பேஞ்சு குடிக்க நீ உடனே குடிச்சிருவியா? அழகா இருக்கா? ரொம்ப நடிக்காது. அதே சம்பளம் தானடி. விழுத்தாடி போட்டு மிஸ் அடிக்க 1/2 மணி நேரம் ஆகாது. ஆனா நான் செய்ய மாட்டேன். ஏது இன்னைக்கு எங்க அப்பா வயசுக்கு வந்த நாள். சூப்பர். அப்பா வயசுக்கு வந்த நாளைக்கு முத்தம் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இந்த இளைஞர் கூட அவனை ஒத்து பாக்குறாங்க. ஏன் ஒத்து பார்க்கும் போது அவங்களால உட்கார முடியல அர்த்தம். நீ ஆண்களை லேசா வைக்காத. சொல்லுங்க. உங்களை எல்லாம் பின்தொடர்ந்த ஆம்பளை ஏன் வரேன்? எதுக்குங்க? எதுக்கு வரீங்க? ஒரு பாதுகாப்புக்கு செக்யூரிட்டி அப்படி என்பவை உன்னை பெட்ரூம்ல போட்டு உருட்டிடுவேன். அதே செக்யூரிட்டி. அவ்வளவுதான். அந்த டைலாக் தான் 2 நாளா யோசிச்சேன். உண்மைதாங்க. இப்படி ஒரு டைலாக் நான் பார்த்தது இல்லை. உனக்கு என்ன இப்படி? உங்களுக்கு ஆடி கொடிங்க. என்ன வாடா வாடா சொல்லும்போது கோத்தா இவர்ல உனக்கு கோத்தாங்க நான் பேசுறேன். ஏன் கோத்தம்? ஏன்டா எங்க ஆத்தாளுக்கு அது செவனேன்னு வீட்டுல தூங்குது? கோத்தம் என்பது கெட்ட வார்த்தை இல்ல. வேற இந்த உலகத்துக்கு உன்னைய பெத்துத்தான்
அது காரணம் ஆத்தோ. அதான் உன்னே தந்தனாலும் மொத்தம். சென்னைக்காரங்க கேட்டாங்க நாடு செத்துருவாங்க, தூக்கு போட்டு செத்து போயிடுவாங்க. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுடைய தலைநகரம் சென்னை. ஆனா நாட்டுல கலந்து பாலை ஆக்குனா நோத்தா என்ன கைதட்டம். இந்த டைலாக்லாம் எந்த பக்கமும் வேற மாட்டேன். நீ தட்டாத பக்கத்துல வெட்டு உன்னை யார் எழுப்பிட்டவே. அழகு என்பது கிலோ. சொல்லுங்க. நானே டைலாக் செய்ய வந்தா யோசிச்சு பேசிருக்கேன். போடும் ஆயிடும். அழகு என்பது 1/2 கிலோ. ஆறு பஸ்டைல கொடுக்குறேன் மொத்தம் 1/4 கிலோ. என்னது கைதட்டு உடனே எது கூட்டுவனே ஆடியன்ஸ் அசந்தால் நீ கைதட்டு அப்பதான் 10 ஊர்ல போட முடியும். நானும் முருகனே தட்டாத உண்டே முருகே முருக அண்ணே. அவ ஏன் முருக அண்ணே? ஏன் என்னைக்காவது உனக்கு வரேன் அண்ணே உன்னை வச்சு ஒரு காமெடி செஞ்சு வச்சு உனக்கு என்னது? நீ ஆத்த கண்டையா என்னத கண்டையா? அத பார்த்த கண்டையா? காச்சாட்ட அரைச்சாட்ட முக்கா சாட்ட முழு சாட்ட சூடு இருக்கா சொல்ல இருக்கு அது இருக்கு அதுல இருக்கு எல்லாமே பொம்பளைய திட்டுற பர்ஃபார்மன்ஸ் 12 மணிக்கு இதே டைலாக் தான். நான் அப்படி கிடையாது. என்கிட்ட பேசுன உங்களை உணவு வேலை இல்லாம ஒரு உங்களை விறகு வெட்டா, ஒரு உங்களை வெள்ளி குஞ்சு விற்கிறா, ஒரு உங்களை சென்னையில சூடம் தயாரிச்சிருக்கேன். நான் பார்க்காத வாயாடி முண்டையரே கிடையாது. சரி, ஆனா உன்னைய ஏன் பக்கத்துல நினைக்கிற முண்டா என்ன மயிருக்கு இப்படி கத்தி கத்தி பேசுற? பேச விடுங்க. முண்டம் நான் எது சொன்னாலும் விளக்குவேன். விளக்குங்க. முண்டம் முன்னாடி உனக்கு இருக்கிறது ட்ரம். அவன் வந்து அதுல வந்து முண்டுவேன். முண்டம் முண்டம் வந்துருச்சு. கைதட்டலாம். அதெல்லாம் டைலாக் தான். 2024 டென்ட் காத்தி என்ன வீட்டுக்கு போறது நல்லது. கிரு கொண்டு போயிருவேன். என் நாடகம் பார்க்க நினைச்சா நீ நல்லாவே பொழைச்சுக்க. பேபி அப்படின்னா என்ன? என்னது? திறப்பது வீட்டினுடைய கதவு சாவி. அப்புறம் அவன் பார்க்கிறது செக்ஸ் மூவி. இது நாடகமா? கடைசியில நீ சாவி தாண்டா போட்டு தோற்றம். என்ன டைலாக் பேசுறேன்னே முந்தைக்கு தெரியல. இது நாடகமா செக்ஸ் படம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். என்னது? ஏய் டைலாக் தான். எதுக்கு வந்தாலே தெரியல. அவங்க நம்ம சில்லற காத்த தொலைச்சது மாதிரி என்கிட்ட அதே போல நூற்று விளை சேர்க்கிறேன். உனக்கு அது பாரு இளைஞர்லாம் பாரு. குளூர்ல பொம்பளை மிஞ்சி மிஞ்சி போனா குளிர் அடிச்சா போர்வைய பொத்துவேன். மாசத்தை புரிஞ்சுது கட்டி புறா வேத்துல கட்டி புரியா எவ்வளவு நேரம் இதமா நான் ரூமுக்குள்ள பஸ் வந்துருச்சு. இதை யாரு ஆரத்துக்கு வெளிக்கூட இந்த ஸ்கிரிப்ட் நீ வர வேண்டிய இடம் இது. அழகான பிள்ளை இருந்தா என் அனுமதி கேட்காம வந்துடு. அப்புறம் அன்னைக்கு பிள்ளை வந்து இந்த நம்பி வந்தா நீ வரவே இல்லை. அந்த மூஞ்சிக்கு பொண்ணு மட்டும் கிடையாது, சிறங்கு இந்த பொண்ணு கூட கிடைக்காது. இப்படி ஒரு மூஞ்சியா தகடு வெட்டை மாதிரி போகல. வந்துருச்சு அதையில் ஓடி வந்தேன். வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். கிழக்க போறையில் இளமை ஊஞ்சலாடுத சித்திரத்திலைய மடிய ஐயா மருந்து ஓஞ்சது நாள் வருது காதல் வந்துருச்சு. சாரி பொண்ணு பார்க்க போறதுதான் சரி. சூடம் எதுக்கு?
போங்கிட்ட அதுல பத்த வைக்கவா? இல்ல ரொம்ப தூசி துப்பட்டியா இருந்தா அதை வச்சு எரிச்சு விட்டுக்கிட்டு அப்புறம் இது என்னடா ஆக வந்துருக்கு அங்க எனக்கே உள்ள போறத வெள்ள போட்டுட்டு வெள்ள போறத உள்ள போட்டுட்டு என்னது? அடே என் டச் போனுக்கே அந்த படம் நல்லா விழுகல. நீ ஜியோ சும்மா வச்சிருக்க உனக்கு இழுத்துக்கிட்டா விழுங்க. என்னையத்தான் தெரியாம நீங்க ஜோடி சேர்த்து எந்த பிள்ளையோட இந்த பிள்ளைக்கு ஏத்த இந்த லேடிக்கு ஏத்த பாடி வந்தோம். நீங்க கல்யாணம் பண்ணிட்டு 3 நாள்ல அதை எரிச்சிருவான். எரிச்சுதான் ராமேஸ்வரத்துக்கு நான் இங்க வந்துருவேன் கரும்பு கழிக்க. நீ விடிய விடிய அதை தடவுனால நீ ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னு கேளு, அவன் புருஷன் கொலகாரே ப்ரோ. அப்படியே அப்படியே கண்ணு உள்ள வருவாரு. எனக்கு என்ன கல்யாணம் ஆகலங்க. எப்படி? நான் கூட இன்னும் தொடவே இல்லை ப்ரோ. நான் தான் மெயின் ப்ரோ. நான் பொம்பளை இல்லை ப்ரோ. காம முத்திக்கிச்சுதான் லைட் ஆஃப் பண்ணுங்க. வாங்க போ. அடிக்குது குளிரு உதைக்குது தளிரு முள்ளை போகுது கைய சேருது பொம்மை போனது. கட்டி பூடி கண்டபடி கட்டி பூடினா எந்த இடத்தில் சுகம் மிக அதிகம் அந்த இடத்தில். அதே இங்க ஒரு மினி செக்ஸ் படமே வருது. யாரதான் நாளு உலகமே அழிஞ்சாலும் அப்பா எந்த சிங்க பண்ண சொல்லேன் சான்ஸ் கவர்த்துவ பண்ண சொல்லு. என்னாச்சு? நீ ஒண்ணு கம்பெனி விட்டு அப்புறம் என்ன வச்சு நாடகம் பண்ண நீ என்னையா மந்தமணி நீ நாடகத்துக்கு வரணும். நீ வீட்டுக்கு போ. நான் தாண்டா ஒரிஜினல் ஹீரோ. நீ சப்போர்ட் பண்றோம். நீ எல்லா வேலையும் முடிஞ்சா நாட செப்பூட்டு மாதிரி வந்த மயிலுமே நான் ஒண்ணுமே செய்யல. ஏதோ தீ பிடிக்க முத்தம் போட்டு நீ புடிச்சுடா புடிச்சா அமத்துங்க. நீ புடிச்சுக்கிட்டு முத்தம் கொடுப்பாங்கடா. எல்லாத்தையும் காட்டி போட்டுட்டு இருக்க. உனக்கு நாடகம் நான் கொடுத்து உனக்கு சம்பளம் எவ்வளவு சேர்த்து கொடுத்து உனக்கு எல்லா இதுவும் உனக்கு நான் பண்றேன். உன்னை என்னடா சொன்னேன்? லேசு வாசத்தோடு யூடியூப்ல பாக்குற ஆளுங்க என்ன நினைப்பாங்க? எம்கே வேஸ்ட் போல அந்த ஓமக்குச்சி சூத்து வச்சு எல்லாமே ராவா நீ தான் கட்டி பிடிக்க மாட்டேங்கிற. கட்டி பிடிக்கிறவனால கட்டி பிடிக்க போறா. அப்படி குறையா பேச மாட்டாங்க. பரவாயில்ல எம்கே அவர்கள் நல்லா கூட்டி விடுறா. என்ன வாச குத்தி விடுறாரா? ஏய் 18 வருஷமா நான் செய்யாத ஒரே வேலையை செய்ய வச்சுட்டீங்களே ப்ரோ. இங்க வாடா பிரதி. நான் ஏஜென்ட் வசூல் பண்ணி ஒரு 300 ரூபாய் வரேன். நாளே என்னை கொல்லப்பா. அப்ப நீ வை மயில் போல வேணாம் ஒண்ணு வந்துடும் குறைச்சிடும். ஏய் வாடா வாமா.
அதை கட்டி பிடிக்க வரும்போது நீ அப்படியே தள்ள நீ அப்படியே அடிப்பட்ட முட்டை மாதிரி என்ன என்ன பிரதி வா 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 பண்ண நிலையே வா பாத்து என்ன இவ்வளவு கோவப்படுறீங்க? வஞ்சி கொடியே வா. ஏய் நீ என்ன வீட்ல பண்ற வேலை இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சது எவன்டா பாப்போம் வெற்றிக்காரனே அதே வேகத்திலே தாண்ட முடியும் அதை விட்டு நீ தாண்ட முடியாது இதே மாதிரி குச்சிக்காரி பையன் என்ன தொண்டைய பேசு நீ என்ன தொண்டை? இவனுக்கு மண்டா தெரியல ஆத்தி உள்ளாமட மாட்டேன்றான் இவனுக்கு மண்டா தெரியல அவனுக்கு தொண்டை சரியில்லைங்கிறாரு வேற ஒண்ணும் சொல்லலங்க. நான் குறை சொல்லாம நிற்பாரு ஏன் தந்தி மரம் ஆலமரம் தான் விட்டு முடிய பரதேஷ் பையன் என்ன சொல்றேன் இது மாப்பிள அது இல்ல இவன் என்ன மண்டை சைனா மண்டை தெரியல அந்த பிள்ளைக்கு நீ காலையில தயவு செய்து கேளு பார்த்த மாதிரி சொல்லாது. இருங்கடா ஏன்டா நான் கேட்க கொடுத்துருவேன் ஏன்டா நீ தயவு செய்து நீ போயிரு நான் உடனே அதை இறந்து கொண்டு வர ஒரு அளவுதான் என்ன ப்ரோ நான் கட்டி பிடிக்கும் போது நீங்க தேசோட தொடுத்து வாங்க ப்ரோ அப்படித்தான ஸ்கிரிப்ட்ல எழுதிருந்தேன் இங்க விஜய் டிவி மோசமா போறீங்க இங்க வாங்க தாலேலா தல்லேலல்லா கடவுளே தாலேலே என்னாச்சு? தல்லேலல்ல தாலேலே தல்லேலல்லா என்னாச்சு? உன்னை கல்யாணம் பண்ணா என் நிலைமை என்னன்னு பாரு இளையராஜாவோட என்ன பாடுற என்ன ஆச்சு? என்ன பாடுற அவன் இல்லாட்டாலும் எஸ்பி பாலசுப்ரமணி பாடி அந்த இடத்துல தகத்து போறாரு கட்ட தொண்டதாம முடிச்சாரு போறான் கோச்சுக்கிறாங்க அடிக்கலாம் என்ன செய்யலாம் ஏய், மகான என் தந்தி வரா தந்தி வரா அத தந்தி அப்படி நான் ஏறும் போது உன்னை என்ன சொன்னேன் அப்படியே 2 ஸ்டெப் அப்படியே டவுன் பண்ணோம் யாரு கண்ணுக்குட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறேன் ப்ரூங்கிறேன் எங்க போய் முடியுது அவனுக்கு பொண்டாடி நினப்பு வந்துச்சு அதை எந்திரிக்க முடியல அனத்துனேன் அதக்கோழி மாதிரி ஆனா அவன் பாவம் நம்மளை சும்மா இல்லையே. மணி ஆத்மா சாந்தி அடைஞ்சிருச்சா மணி ஆத்மா சாந்தி. என்னாச்சு? என்ன நடிச்சாலும் அதே 370 தான் நான் பேசினா ரொம்ப ஒழுக்கமான மாதிரி பேசினா அங்க மட்டும் எப்படி இருந்தா நீங்க ஆரம்பத்துல எல்லாமே முடிச்சிட்டீங்களே எனக்கு என்ன இருக்கு? நான் என்ன பண்ணுனேன் ஒண்ணு செய்யலையா நீ என்ன செய்ய நான் நல்லா செய்வேன் ஏய், ஏதாவது செஞ்சு தரட்டா? அது வீட்டுல உங்க அப்பா படுத்து கிடச்சி அது செருப்பு எடுத்து உன் தலையில அடிச்சுட்டேன் போலாம் நான் அப்பதானே குத்துனேன் ரத்தம் குத்து குத்து தான் வந்தேன் ரத்தம் என் வாயை பார்த்தா 3 நாளைக்கு நான் சோறு திங்க முடியாது இந்த குண்டையவே எனக்கு கொண்டு போச்சு. நீங்க 2 பேரும் மாத்தி மாத்தி கட்டி பிடிக்கிறீங்க நான் யாரடா போய் கட்டி பிடிக்கிறது நல்ல கொஸ்டின் தான் அவன் கேட்கறது நியாயம் தம்பி நீங்க வேணா அந்த மிஷினை தூக்கிட்டு போயிருங்களே நாளைக்கு எப்போ நடக்கும் மகான என் தந்தி மாறா தந்தி மாறா என்ன ஆச்சுங்க? முதல்ல ஆடினாட்டே கிழிச்சு விட்டாங்களா ஐயோ அடி. சவுத் ஆப்பிரிக்கா விளையாடு பிச்சை சொல்லி வந்துற போப்பா
ஒரு 20 ரூபா சேர்த்தாரேன். டைலாக் மறந்துச்சா? என்ன இருக்கு வந்து சொல்லுவா என்ன இருக்குங்க என்ன பிரச்சனை வச்சுக்கவா அண்ணாவே அதுக்கு மைக்கு தொங்கி போச்சு. என்ன போட மாட்டேங்கிறா என்ன மைக்கு மேலே கூப்பிட்டு வந்தா சரி, உங்க குடும்பத்துல தலையிட நான் இந்த நிலைமையே அவன் நல்ல வேலை ஒரு மைக்கு ஒரு காமெடி எடுத்து கொடுத்துச்சு. இந்த பாடி எரிச்சுங்க என்ன பிரச்சனையா? மைசெட் உள்ளாளா ரைட் வைக்கிறேன் அரைஞ்சு விடுவேன். முத்து முத்து சொல்லாயே தீமையே தரவையே நான் தந்து வத்த மாறவையே ஒழுங்கு அதுல மேல ஏறி இருக்குமே 2 அடி ஏறி இருக்குமே விண்ணுன்னு ஏறா தலைக்கு. அது அப்படியெல்லாம் செய்யாத 13 பதினாறு சாலை வச்சு கரண்டி வீட்டுல வச்சு நல்லா சொல்றாங்க. டைலாக் சொல்லும்போது கொஞ்சம் தடமா இருந்தீங்க. அடுத்த மாதிரி பிராக்டிஸ் என்ன பண்ற அவர் எப்படி நெய்வா அப்புறம் என்ன சொல்லி நீங்க அதே மாதிரி செஞ்சு கத்துக்கிட்டீங்களே. ப்ரோ ஏதாவது வேணும் தான் தெரியும். அவர் எவ்வளவு நெய்வா வந்து முத்தம் கொடுத்தாரு. அதோட நான் ஐவா அவனை முத்தம் கொடுக்க சொன்னீங்கன்னா அவன் பல்லு வந்து பாதி கிராஸ் கொடுத்தாங்கன்னா 15 தையல் போடணும் செத்து போகுது. மணியண்ணன் அவர்களே, நான் ஒரு பாடல் சொல்லுங்களேன். பாட்டு பாட போறீங்களா? உண்மையிலேவா? நீங்க நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். உண்மையிலே நல்லா பாடுவீங்களா? எனக்காக ஒரே ஒரு பாட்டு. நல்லா எனக்கா ஒரே ஒரு பாட்டு பாருங்களேன். எனக்கு ஒண்ணுதான் பிடிக்கும். உங்ககிட்ட 2 இல்லைன்னு எனக்கு தெரியும். அதனால ஒன்னால முடியும். நான் பாட்டு பாடி இந்த காஜை வாங்கிட்டு போய் நான் பருப்பு வாங்கி வீட்டுல சமைக்க என்ன மாத்தா சூட்டு அப்படி கை கொண்டு வரும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபீலிங் வருதா மேடம்? மரத்து போன முட்டா வார்த்தா 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 ஆத்தா ஆத்தா கண்ணு போச்சு. 108 ஆம்புலன்ஸ் தயவு செய்து வரும்போது கேட்டுக்கொள்ள முடியும். கண்ணு போச்சா? சாரி ப்ரோ. கண்ணு போச்சா? ஏங்க என் கண்ணு போனது உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? ஆமா ஆமா
கண்ணு துருன்னு உறுத்துது. அதோட ஒரு வயிற்று தொலைவினாரு நாக்க விட்டு தொலைவினாரு. எதுல கண்ணுல என்ன ஆச்சு? வெளியே வரமாட்டேன்ருச்சு. அதுக்கு நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? சொல்லுங்க. அண்ணன் பால் ஊத்துனா வெளியே அதான் வந்துடுமா. அதுக்கு அதுக்கு உங்க பேர் அண்ணன் தானே? கூட கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல பண்ணுங்க. கூட கேட்டு பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ல பண்ணுங்க. அத்தீய மிஷினை க்ளோஸ் பண்ணிடுவானே. ஓகே, 400 ரூபா தரேன். எப்படி உருண்டாலும் அந்த பிள்ளைகிட்ட தான் போறாங்க. அதானே ஏங்க உருட்டு பேர எங்கிட்டு போவீங்க? பாவாடைக்குள்ள வெளியே எதுக்கு வர? ஊருக்குள்ள கேட்டு பாருங்க, ஊருக்குள்ள கேட்டு பாருங்க. இவன் பெரிய எச்சி பையன். பாருங்க என்ன பண்றேன் பாருங்க. அதே 2 ரூபா கிலோ இருக்குமே. அவ்வளவு பிச்சைக்கார பையன் அவன் தெரியாத. 18 வருஷமா இவன் கூட தான் குப்பை ஓட்டேன் தெரியாத. நாயா லட்சோசப்பட்டீங்க வாங்குங்க. ஏதோ உங்க நான் கெட்ட வாரத்துல பேசியிருக்கேன். நான் தான்டா பொண்ணு, நீ பிரிச்சுக்காருங்க. அப்படியே அப்பனும் கொஞ்சம் தேவையில்லாத அதெல்லாம் வெளியே வருதா? அருள்மணி பொண்ணு கூப்பிடுறாங்க. காமெடி கலப்புனியா? காமெடி கூப்பிட்டு நீ வாடா. பிஆர்சி என்ன பாவான்னு டவுன் பஸ் கூட்ட மாதிரி கூப்பிடுறேன். வா 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 வரலாமா வரலாமா? இங்க ஐயோ ஐயோ வரலாமான்னு சொல்லிவிட்டு வேகத்துல விட்டு ஏத்துக்கிட்டேன். அதானே நீ வாட தங்கம், நான் பேசுவேன். சாக்கி ஏத்துனேன், முடிஞ்சிருச்சு. வா. அவங்க மண்ணை வாரி காசை விட்டுலாம் தூத்து வாங்கி உன்னை கட்டி பிடிக்கும் போது கண்டுக்கிறாரு மேடம். ஊருக்கு பஸ் தேடி தெரியாங்க மணப்பாறை பஸ் ஸ்டாண்ட்ல. நீ பாடி ஏமாத்திட்டானே. நல்ல பிறப்பு. நான் என்ன சொல்றதுன்னே இன்னைக்கு தெரியல. ரொமான்ஸ் பண்ணும்போது உனக்கு அப்படியே எரியுமே. நான் பேசுறத பார்த்து நீங்க எதோ ஃபீல் பண்ணிக்கலாம். நீங்க வாத்தியார் நல்ல வேலை 3 பெருசா வந்திருக்குமே. அதனால நான் உங்களை தொடும்போது ஏதாவது உணர்வுகள் ஏற்படுதா? ஏற்படுது. ரொமான்ஸ் பண்ணவரா? கை விட சிக்க நீங்க சிக்க நீ போய் உள்ள வேண்டியதாடா. நீ நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ அவரை வையாது ஒன்றுவே. நீ வேணா தாங்க. குருட்டா போக்கல எங்கேயாவது விட்டுக்கிட்டு இருக்கேன். பொசிஷன் ஏதாவது தார் ரோட்ல ஓடி அசரிச்சு அடிச்சு காஞ்சிருச்சுன்னா அள்ளி கொண்டு வாழ்ல வச்சா அதை மசாலா தூள் அரைக்க போய் எல்லா இது வயிற்று போகணும். எரிச்சு என்ன டாலிங் டாலியா? அதுக்குள்ள அவனுக்கு ஒரே இருக்கு. என்னது வேர்வையை சொல்லு. பறக்குன்னு பேசிக்கிட்டே இந்த டைலாக் அடிக்கிறதுக்குள்ள நான் எவ்வளவு சிரமம் பண்ணிருக்கோம். ஸ்கிரிப்ட்ல இல்லைன்னா இல்லாததான் பேசாது. நீங்க வாங்க தூத்து வச்சு அவங்களுக்கு இந்த முடிச்சிடுறேன் பண்ணிடுறேன். முடிச்சிடுறேன்.
சத்தியமா உன்னால சத்தியமா பிடிக்க இல்லைன்னா நீ என்ன வேணா பண்ண புரியல பேசாதா சொல்ல போட்டா உங்க சட்டியில குதிரை படம் அது குதிரை படமா கேக்குறாரு குதிரை குதிரை காதலுக்கு முன்னாடி இப்படிலாம் கேட்கணும்டா காதலுக்கு முன்னாடி சட்டில படம் கேட்கறாங்க ஒன்னே வந்துட்டு போடுங்க பாருங்க ஏன் இதுக்கு மேல பொறுமையா உட்காந்துருக்காங்க கேட்கறது உங்களுக்கே ஒரு நல்லா இருக்கா போங்க போங்க நீங்க என்ன பண்ண மாட்டேன் இந்த பண்ணிடுறேன் ப்ரோ சாரி எங்க 2 பேரும் இப்படி அடிச்சுக்கிறீங்க ஏன் இப்போ வயசு கேட்டா ஏன்னா எனக்கு இது முதல் பயணம் நீங்க மண்டையம் வந்து வாருங்க நீங்க என்ன சோப் போடுவீங்க சந்தூர் அப்ப நான் வந்து எனக்கு இந்த மாதிரி லேடிஸ் நான் தொட்டதே இல்லை மேடம் ஏன்னா வந்து நல்ல சம்பளம் உனக்கு கொடுத்து மைசத்தை வேலைக்கு தந்துட்டேன் உங்க அம்மா சுகருக்கு மாத்திரை சாப்பிடுறாங்களா அம்மா சோறுக்கு மாத்திரை சாப்பிடா வலுத்தாருக்கு மாத்திரை சாப்பிட என்ன பண்ண போற காதலிக்க போறாங்க ஆமா காதை அழிக்க விடுங்க நீங்க காதல் இருக்குடா சின்ன பிள்ளை நிலாவத்தை மாதிரி இல்லையா காரணம் இந்த முடிச்சிடறேன் நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எப்படி வரேன் என்ன ஆச்சு என்னாச்சு அண்ணே மருதண்ணே என்னண்ணே மாம்சு என்னாச்சு எதுக்கு ஏன் அவர்கிட்ட இல்லையா என்ன இருக்கா இல்லையா சொல்லிட்டு போங்க ப்ரோ இப்ப செஞ்சிருக்கேன் ப்ரோ தண்டி நீங்க கூப்பிட்டு கூப்பிட்டு ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்க நமக்கு ரெட்ட புள்ள பிறக்கும் என்ன மியூசிக் என்ன வாதிக்க என்ன மியூசிக் சொல்லிட்டு வாதிக்கலாம் உங்க சும்மா போங்க 800 ரூபா தான் சார்ஜ் பண்றேன் வாங்கி சிலிண்டர் வாங்க காசு இல்லையில தொட்டா 800 ரூபா வேற ஒண்ணும் செய்ய மாட்டேன் அங்கேயே மாடு மிதிச்சு இன்னும் பிறகு மருந்து போட்டுதான் இருக்கேன் அதனால உங்க பேரு ஆனா மருந்து போட முடியாது மருந்து கூட போடுறதா வைத்து உங்க பேரு சுனிதா ஹலோ உங்கள இருக்கா சத்தியமா இருக்கு செல்ஃபி எடுத்து அனுப்பிவிடுங்க கிளாரிட்டியா அத்தி அதோட நான் செத்தேன் ஏங்க பேரு சுனிதா நீ தர மாட்டேன் ஏன் அவர்கிட்ட இல்லையா இருந்தா அவங்க ஆளாது நான் சொல்றேன் ஆமா இவர் டெய்லி கண்டெய்னர்ல சுமந்து வருவாரு
உங்க பேரு சுமிதா? என் பேரு என்னது சொல்லுங்க? என்னது உங்க பேரு? தண்டவாளம். உங்க பேரு என்னங்க? அவன் கோல் கீப்பர். கேட் கீப்பர். சரி, ஐ லவ் யூ. அப்படின்னா தெரியாமையா வாட்ஸ்அப்ல முதல்ல வர்றாங்க. எடுத்தோட நீங்க தான் முதல்ல வரீங்க. சரி, 5க்கு முதல்ல 6 போட்டு எப்படி காதல் பண்ண போறேன்? கட்டான கட்டழகி கனிவான பெற்றழகி, கட்டான கட்டழகி கனிவான பெற்றழகி, சாரசன பாக்கிறகே ரங்கம்மா, உன் பிரியமத கூட வேணும் சொல்லமா சொல்லமா, உன் பிரியமத கூட வேணும் சொல்லமா சொல்லமா. வடபோச்சே. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகாமையில் உள்ள எஸ்பி கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த நாடக கலை ரசிகர்கள் எம் சண்முகநாதன், ஆர் பாலமுருகன் சார்பாக நான் நடத்தக்கூடிய எம்டிஆர் அன்பாலயத்திற்காக ரூபாய் 501 அம்பளிப்படுத்த அந்த நல்ல இதயத்துக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். என்னது அதை நீ டச் பண்ணும் போதே இதான் தெரியும். மேலமாசி நீதி மீனாட்சி தானே ஒன்று போனேன் பொன்னம்மா, பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லமா, பிரியமாத கூட வேணும் சொல்லமா சொல்லம்மா. உங்க காதல நீங்க சொல்லிட்டீங்க. என்னாச்சு? நான் எதுக்கு அவ்வளவுதான் எல்லா ஜபத்திலையும் பெயிண்ட் அடிச்சுட்டேன். படிக்கட்ட மட்டும் என்னை அடிக்க சொன்னாங்க. நீங்களே இருந்துச்சுங்க, நான் என்னைக்காவது ஆண்டவா போட்டுறோம். துரோகம் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஏங்க நான் பாடும்போது நீங்க இவரோட அந்நிய உண்ணியமா அந்நிய உண்ணியமாக இருக்கவே இல்லை. நான் சாதாரண ஆளு கிடையாது. அதான் கத்தாலோட வரல. ஏன் மவுசு எனக்கு கட்டி பிடிச்சிருக்கேன். சரி, இந்த உலகத்திலேயே ஒரு கத்தாலோட ஒரே பப்புன்னா இருக்கேன். என் காதல அவங்க 4 பேருக்கிட்டையும் போனாலும் சுடுதண்ணியை போட்டு அலசி எதை முடிய வெந்து போயிடும்.